அன்பார்ந்த தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் மாவட்ட வணிகர் அணி துணை அமைப்பாளர் ஐயா சுரேஷ் அவர்கள், கலைவாணர் மயிலாப்பூர் அவர்கள், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் தலைவர் அன்பு சகோதரர் ஜே கோசுமணி அவர்களே, இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மகேந்திரன் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, வீரப்பன், விக்னேஷ், வழக்கறிஞர் சுகேந்திரன் ஆகிய தோழர்களே, வருகை தந்திருக்கிற நாம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற ரஞ்சித் குமார் அவர்களே, இந்த நிகழ்வில் ஜீவரத்னம் விருது பெற்று இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற புலவர் பா வீரமணி அவர்களே, வள்ளல் நா சீமான் செல்வராஜ் விருது பெற்று இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற தமிழக அரசின் சிங்காரவேலர் விருதாளர் திருமதி அசோகா சுப்பிரமணி அவர்களே, சின்னாண்டி பக்தர் விருதினை பெற்று இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற ராஜாளி பக்தன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி வாழ்த்துரை வழங்கி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற சாகித்ய அகாடமி விருதினை பெற்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜோ டி குரூஸ் அவர்களே, விருதாளர்களை அறிமுகப்படுத்தி உரையாற்றிய நிகழ்வை சிறப்பித்திருக்கிற காசே ஆ தேசிங் அவர்களே, கவியரங்கை தலைமையேற்று இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற கடலார் வேலாயுதம் அவர்களே, கவிஞர் தென்னவன், குறும்பனை பெர்லின், கவிஞர் சுதந்திரதாஸ், கவிஞர் இசை, கவிஞர் அகினபாரதி, கவிஞர் புரட்சிக்கணல், கவிஞர் பழமொழி பாலன், கவிஞர் பாக்கி, நெறியாளர் கவிஞர் தமிழமுதன் மற்றும் கோபால்ராஜ் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேளச்சேரி ரவிசங்கர் அவர்களே, தம்பி தூக்கா பகலவன் அவர்களே, குமரப்பா அவர்களே, லூதர் கார்த்திக் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி வன்னியரசு அவர்களே, சாரநாத் அவர்களே, வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, கள்ளல் அன்பழகன் அவர்களே, திருமொழி அவர்களே, வீரகுமார் அவர்களே, கட்சியின் மூத்த பொறுப்பாளர் சேரன் அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, இந்த பகுதி வாழ் பெரியோர்களே, தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் முன்னணி தலைவர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வில் பங்கேற்று கோசுமணி அவர்களின் தலைமையிலான தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கம் வழங்கியிருக்கிற சிங்காரவேலர் விருதினை பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அன்பு சகோதரர் கோசுமணி அவர்களுக்கும் தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன்.
இந்நிகழ்வை முடித்துக் கொண்டு நான் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். நாளை அரியலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் நான் பங்கேற்க வேண்டியிருக்கிறது. 1 மணி நேரமாவது பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டிருக்கிறார் நம்முடைய அன்பு சகோதரர் கோசு மணி அவர்கள். அவரை நீண்ட காலமாக நான் அறிவேன். அவர் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றவர். தமிழ்நாட்டு மீனவர்களை கடல்சார் பழங்குடியினர் என அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை விடுத்து அவர் ஏற்பாடு செய்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நான் உரையாற்றி இருக்கிறேன். தம்பி வன்னியரசு அவர்களும் கோசுமணி அவர்களும் சில நாட்களுக்கு முன்பு வந்து இந்த நிகழ்வு குறித்து என்னிடத்தில் பேசினார்கள். எனக்கு பெருமகிழ்ச்சி. சிங்காரவேலரின் பெயரில் ஒரு விருது வழங்க அழைப்பு விடுக்கிற கோசு மணி அவர்களை நான் கட்டி தழுவிக்கொண்டேன். உடனடியாக நான் ஒப்புதல் அளித்தேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு பொது வெளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக இப்படிப்பட்ட விருதுகள் வழங்குகிற விழாக்கள் அரங்குகளில் நடப்பது உண்டு. எண்ணற்ற பல அமைப்புகள் விருதுகள் வழங்குகிற நிகழ்ச்சியை நடத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் கூட விருதுகள் வழங்கும் விழாவை ஆண்டுதோறும் நடத்துகிறோம். அவை அனைத்தும் அரங்குகளில் தான் நடக்கின்றன. முதலில் நாங்கள் நடத்திய ஒரு விழா மட்டும் கோயம்பேடு வணிக வளாகத்தில் வீதியிலே நடத்தினோம். அதன் பிறகு அனைத்து நிகழ்வுகளும் அரங்குகளில் தான் நடத்தப்பட்டு வருகின்றன. நம்முடைய கோசுமணி அவர்கள் அப்படி ஒரு அரங்கு பிடித்து இந்த நிகழ்ச்சியை நடத்த விரும்பாமல், எம் மக்கள் வசிக்கும் நொச்சிக்குப்பம் பகுதிக்கு வாருங்கள், மக்களிடையே பேசுங்கள், மக்களிடையே பேச வேண்டும் என்பதுதான் முதன்மையானது. அப்படிப்பட்ட ஒரு பொதுவெளி நிகழ்விலே நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்கள் அவா. ஆகவே விருது பெற்றுக்கொண்டு நீங்கள் நொச்சிக்குப்பம் மக்களிடையே உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நானும் அதற்கு உடனே இசைவளித்தேன். இந்த நொச்சிக்குப்பம் என்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு இடம், கட்டாயம் குறிப்பிட்டாக வேண்டிய ஒரு இடம். என் பொது வாழ்க்கைக்கான களம் இங்கிருந்து தான் துவங்கியது. பலருக்கு இது தெரியாது. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் MA குற்றவியல் படித்த போது இங்கே அடிக்கடி வருவதுண்டு. குறிப்பாக படித்து முடித்ததும் கோடை விடுமுறை, தேர்வு எழுதி முடித்ததும், தேர்வு முடிவுகள் வராத காலம், தேர்வு முடிவுகள் வந்த பிறகுதான் அடுத்து என்ன செய்வதென்று முடிவு செய்யக்கூடிய அந்த இடைப்பட்ட கோடை விடுமுறை காலம். அப்போது டூமிங்குப்பம் பகுதியிலே இருந்த ஒரு தொண்டு நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. MIDS என்கிற மெக்லவி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலே பணியாற்றிய சகோதரி, அன்பு சகோதரி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். பத்மநாபன் என்று அதை இயக்கிய இயக்குனர் இருந்தார். 2 மாத காலம் அங்கே நான் பணியாற்றினேன், 300 ரூபாய் சம்பளத்தில். அந்த பணி என்னவென்றால், நொச்சிக்குப்பம் நொச்சி நகர் பகுதியில் சண்முகம் பிள்ளை தெரு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திய இளைஞர்களை திரட்டி அவர்களிடையே உரையாடுவது என்பதுதான் பணி. அன்றன்றைய அரசியல் நிலவரங்களையும் சமூக நடப்புகளையும் அவர்களோடு பேச வேண்டும். நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள், முறைசாரா கல்வி. அன்றன்றைக்கு செய்தி ஏடுகளை படித்துவிட்டு
அதில் உள்ள செய்திகள் பற்றி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பணியை ஏற்று நான் செய்த களம் நொச்சிக்குப்பம் என்பதுதான். அன்பு சகோதரர் தம்பிதுரை அவர்களை இங்கே நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். தொடக்கத்தில் அவர் பெயரை விழித்திட மறந்துவிட்டேன். அப்போது எனக்கு அறிமுகமானவர் 1985 இதே பகுதியை சார்ந்த தம்பி மாசிலாமணி காலமாகிவிட்டார். அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். நிறைய தம்பிகள் பெயரெல்லாம் மறந்து போய்விட்டன. இந்த இடத்திலேயே வந்து நான் மரக்கன்று ஊன்றி இருக்கிறேன். ஒரு மரம் நடு விழா நடைபெற்றிருக்கிறது. என்னை அழைத்து வந்து வழிநெடுக வரவேற்பு கொடுத்து 2-3 மரக்கன்றுகளை நடுகிற வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அப்போது இந்த பகுதியில் இருக்கிற மீனவ சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை அழைத்து நான் பேசுவேன். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்பேன். இந்த கடற்கரை ஓரத்தில் வலை பின்னிக் கொண்டிருக்கிற மீனவ பெரியவர்களோடு உட்கார்ந்து பேசுவேன். இந்த மக்களின் வாழ்க்கையை உற்று நோக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எந்நேரமும் இங்கேதான் நான் இருப்பேன். சண்முகம் பிள்ளை தெரு, இல்லை என்றால் நொச்சிக்குப்பம், இல்லை என்றால் நொச்சி நகரம். இதுதான் பெரும்பாலும் நான் சுற்றி வருகிற பகுதி. என் பொது வாழ்க்கை என்பதை இப்படித்தான் தொடங்கியது. இந்த கடற்கரை விளக்கத்திலே அமர்ந்து இந்த கடலை பார்ப்பேன், மக்களை பார்ப்பேன், ஈழத் தமிழர்களை பற்றிய தரவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம், கண்கலங்குவோம். அப்போது எனக்கு தெரிந்த நிலையில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான கவிதைகளை நிறைய எழுதியிருக்கிறேன். அவற்றையெல்லாம் தொகுத்து வைக்கவில்லை. ஏராளமான கவிதைகள் எழுதுவதுண்டு. அப்படி என்னுடைய MA கிரிமினாலஜி என்கிற அந்த முதுகலை பட்டத்தை முடித்த காலத்தில் கோடை விடுமுறையில் நான் மக்களை சந்தித்து பணியாற்றக்கூடிய முதல் களமாக இந்த நொச்சிக்குப்பம் அமைந்திருந்தது. ஒருவேளை நான் என் தன் வரலாறு எழுதக்கூடிய வாய்ப்பை பெற்றால் நொச்சிக்குப்பத்தை தான் முதலில் நான் தொட்டு எழுதுவேன். மாசிலாமணி, நான் போன்றவர்கள் ஒன்று சேர்ந்து இளைஞர் நல இயக்கம் என்கிற ஒரு அமைப்பை தொடங்கினோம். அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று நான் பணியாற்றினேன். அந்த இயக்கத்தை தொடங்கிய உடனேயே நான் ஒரு போராட்டத்தை அறிவித்தேன். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களை ஒருங்கிணைத்து சைக்கிள் பேரணி. எதற்காக சைக்கிள் பேரணி என்றால், ஈழத்தில் நடைபெறுகிற இனப்படுகொலையை கண்டித்து 1985 இந்த பகுதியை சுற்றி வரக்கூடிய சைக்கிள் பேரணியை நடத்தினேன். விடுதலை புலிகளை ஆதரித்து சைக்கிள் பேரணி, அந்த தலைப்பு. அப்போது 1985. அப்படி பொது வாழ்க்கை என்பது போராட்டம் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை என்பது இங்கிருந்து தொடங்கியது. அதன் பிறகு நான் சட்டக்கல்லூரி மாணவனாக சட்டக்கல்லூரியிலே சேர்ந்து படிக்கிற வாய்ப்பை பெற்றேன். சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது இதே இளைஞர் இயக்கத்தின் மூலமாக வைகோ அவர்களை அழைத்து தேவநேய பாவாணர் நூலக கட்டிடத்தில் ஈழத்தமிழர் குறித்த ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து அவரை பேச வைத்தேன். அப்படித்தான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அந்த நிகழ்ச்சியில் எனக்கு பழக்கமானவர் தான் நம்முடைய ராயபுரம் சேரன். என் பேச்சை கேட்டு, அந்த நிகழ்வில் நான் பேசிய பேச்சை கேட்டு, அவர் மதிமுகவில் இருந்தார், தராசு மன்றத்தில் இருந்தார். ஆனால் அதையெல்லாம் உதறிவிட்டு அன்றைக்கு என் கையை பிடித்தவர் நம்முடைய சேரன் அவர்கள். அப்போது நான் எந்த பெரிய இயக்கத்தின் தலைவனாக இல்லை, இந்த இளைஞர் நல இயக்கத்தின் மூலம் ஒரு நிகழ்வை நான் ஒருங்கிணைத்தேன். அப்படித்தான் என்னுடைய அரசியல் பயணம் என்பது தொடங்கியது. அதிலே பிள்ளையார் சுழி என்று சொல்வார்களே, அப்படி முதல் புள்ளியை போட்ட இடம் நொச்சிக்குப்பம் என்பதை மீண்டும் ஒரு முறை பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அந்த இடத்தில் பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நின்று சிங்காரவேலர் விருதினை பெறுகிறேன் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் நான் சென்னைக்கு வந்தேன். இந்த களத்தில்
இறங்கினேன். இன்றைக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் என்னும் பொறுப்பில் இருந்து உங்கள் முன்னால் உங்களுடைய அன்பிற்கும் உங்களுடைய பாசத்திற்கும் கட்டுப்பட்டவனாய் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அவர்களோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. நம்முடைய ஐயா வீரமணி, அசோகா சுப்பிரமணியன் போன்றவர்களை எல்லாம், நம்முடைய ஜோடி குரூஸ் போன்றவர்களை எல்லாம் அப்போது சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. பேராசிரியர் முத்துக்குணசேகரன் அவர்கள் மூலம் சிங்காரவேலரை பற்றி நிறைய தெரிந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சிங்காரவேலருக்கும் அயோத்திதாச பண்டிதருக்குமான உறவை, அவருடைய நட்பை, அவர்களின் அரசியலை, அவர்களின் போராட்டத்தை பின்வரும் காலங்களில் படிக்கிற வாய்ப்புகளை பெற்று நான் சிங்காரவேலரை முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் சிங்காரவேலரின் பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் அவருடைய திருவுருவச் சிலைக்கு வந்து மாலை அணிவிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அவர் மீனவர் என்பதற்காக அல்ல, அவர் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் தந்தை என்பதற்காக, இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் வித்தூன்றிய முதல் தலைவர் என்பதற்காக. கோசுமணி அவர்கள் மிகவும் ஆதங்கப்பட்டார். மீனவர் சமூகம் இன்னும் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற முடியவில்லையே என்று. ஆனால் இந்தியாவின் அரசியல் வழிகாட்டியே மீனவர் சமூகத்தில் தோன்றிய சிங்காரவேலர் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். யாரும் பேசாமல் இருக்கலாம், ஆனால் வரலாறு அவரை பேசிக் கொண்டிருக்கிறது. அவரை தவிர்க்க முடியாது. இந்தியாவில் தோன்றிய முதல் தொழிற்சங்கத்தை அவர்தான் உருவாக்கினார். இந்தியாவில் இந்திய பொதுவுடைமை இயக்கம் தோன்றும் போது அதை உருவாக்கிய தலைவர்களும் அவர் முக்கியமானவர், முதன்மையானவர். கம்யூனிஸ்ட் கட்சியின் ஃபவுண்டர் லீடர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவன தலைவர்களுள் ஒருவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்பதை யாரும் வரலாற்றிலிருந்து மறைத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர், மாமனிதர். அவருடைய நினைவை போற்ற வேண்டும், அவருடைய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அவருடைய அரசியலை மக்களிடத்திலே, வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு மீனவர் சமூகத்திலிருந்து தான் ஒரு இயக்கம் தோன்றி செய்ய வேண்டும் என்று இல்லை, விடுதலை சிறுத்தைகளும் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான அரசியல். விடுதலை சிறுத்தைகளும் பேச வேண்டும் என்பதுதான் சரியான அரசியல். மீனவர் தலைவர் ஒருவர் வந்து சிங்காரவேலரை பற்றி பேச வேண்டும், தலித் சமூகத்தை சார்ந்தவர் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும் என்கிற பார்வையே விசாலமில்லாத பார்வை. அது குறையுடை பார்வை, அது முதிர்ச்சி இல்லாத பார்வை, அது ஒரு செக்டேரியன் அப்ரோச். அது பரந்த பார்வை அல்ல, ஒரு குறுகிய பார்வை. சிங்காரவேலர் பரந்து சிந்தித்தவர். சாதி வேண்டாம், ஒழிக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் மட்டுமல்ல, சிங்காரவேலரும் சிந்தித்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் மட்டும்தான் விரும்பினார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சிங்காரவேலரும் விரும்பினார் என்பதுதான் உண்மை. பெரியார் மட்டும்தான் இந்த களத்திலே சாதியை ஒழிப்பதற்காக போராடினார் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். சிங்காரவேலரும் சாதி ஒழிப்புக்காகத்தான் சிந்தித்தார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். அவர் பண்டிதர் அயோத்திதாசருக்கு சமகாலத்தவர். இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய சங்கம் தான் பௌத்த சாக்கிய சங்கம். இந்த சாக்கிய பௌத்த சங்கம் பண்டிதர் அயோத்திதாசரும் சிங்காரவேலரும் சேர்ந்து உருவாக்கிய சங்கம். இருவரும் சேர்ந்து பௌத்த கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இடையிலே கருத்து முரண் இருந்திருக்கிறது, பௌத்தம் தொடர்பாகவே.
நம்முடைய ஐயா பாவலர் பா வீரமணி அவர்கள் எழுதிய புத்தகத்தை புரட்டி பார்த்தேன். அதிலே பண்டிதரும் சிங்காரவேலரும் என்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான செய்தி, பௌத்தராக இருந்த அறிஞர் சிங்காரவேலர் மார்க்சியராக மாறினார், இந்துவாக இருந்த பண்டிதர் பௌத்தராக மாறினார். பண்டிதர் பௌத்தராகவே இருந்து மறைந்தார், சிங்காரவேலர் பௌத்தராக இருந்து மார்க்சியராகவே வாழ்ந்து மறைந்தார் என்று பதிவு செய்திருக்கிறார். இது முக்கியமான ஒரு தகவல். இன்றைக்கு அதை நான் ஊன்றி கவனித்தேன். சிங்காரவேலர் பௌத்தராக இருந்தார் என்பது, சங்கத்தில் இருந்தார் என்பதல்ல பிரச்சனை. சாக்கிய பௌத்த சங்கத்தில் இருந்தார் என்பதை விட பௌத்தராக இருந்தார் என்பதுதான் முக்கியமானது. நான் கேட்டேன் வீரமணி அவர்களிடத்தில், ஐயாவிடத்தில். அவருடைய குடும்பம் சைவ குடும்பம் தான், பெற்றோர் சைவ குடும்பத்தை சார்ந்த பாரம்பரியம் உள்ளவர்கள் தான். ஆனால் சிங்காரவேலர் தொடக்கத்திலேயே தன்னை பௌத்தராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார். பின்னாளில் அவர் மார்க்சிஸ்டாக மாறுகிறார். பௌத்தத்திற்கும் மார்க்சியத்திற்கும் சில அளவுகோல் மாறுபாடுகிற அளவுகோல் உண்டு, சில வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அடிப்படையான தத்துவம் இரண்டும் ஒன்றுதான். பௌத்தம், மார்க்ஸ் தோன்றி 200 ஆண்டுகள், பௌத்தம் தோன்றி 2500 ஆண்டுகள். ஆனால் பௌத்தம் சொல்லுவதைத்தான் பின்னாளில் அறிவியல் பூர்வமாக மார்க்சியம் சொல்லுகிறது. அது இயங்கியலோடு தத்துவத்தை இணைத்து சொல்கிறது, இயங்கிய தத்துவமாக சொல்லுகிறது. பௌத்தம் அதை ஒரு ஆன்மீக தத்துவமாக சொல்லுகிறது, மார்க்சியம் அதை இயங்கியல் தத்துவமாக சொல்லுகிறது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது பௌத்தத்தில் உள்ள கருத்துதான், மார்க்சியமும் அதைத்தான் சொல்லுகிறது. மாறுவது என்பது மட்டும் மாறாது என்பது மார்க்சியத்தில் சொல்லுவது, அதுதான் பௌத்தமும் சொல்லுகிறது. அடிப்படையான கருப்பொருள் அதுதான். அதை பற்றி நாம் மணிக்கணக்கிலே பேச முடியும். ஆனால் அந்த பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட பண்டிதருக்கும் சிங்காரவேலருக்கும் இடையிலே எழுந்த வேறுபாடு முக்கியமானது. மறுபிறவியின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் பண்டிதர். மறுபிறவி என்கிற ஒன்று இல்லை, அது ஏற்க முடியாது என்ற நம்பிக்கை கொண்டிருந்தவர் சிங்காரவேலர். இப்படி 1-2 வேறுபாடுகள். இம்மை மறுமை இல்லை என்பது மார்க்சியம், இம்மை மறுமை உண்டு என்பது ஆன்மீகம். அது பௌத்தம் ஒரு சில இடங்களில் அதை சொல்லுகிறது. ஆகவே அந்த மாறுபாடுகளால் 2 பேருக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் விமர்சித்துக் கொண்டார்கள் என்ற பதிவுகளும் இங்கே உண்டு. சிங்காரவேலர் ஒரு மார்க்சிஸ்ட். மார்க்சிஸ்ட் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தான் மார்க்சிஸ்டாக இருக்க வேண்டும் என்று இல்லை. நாமும் அனைவரும் எல்லோரும் மார்க்சிஸ்டாக இருக்கலாம். ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய அனைவரும் மார்க்சிஸ்ட் தான். சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைவரும் மார்க்சிஸ்ட் தான். சாதி இல்லை, மதம் வேண்டாம், பாகுபாடு கூடாது என்று நம்புகிற ஒவ்வொருவரும் மார்க்சிஸ்ட் தான். அந்த கட்சியை சேர்ந்தால்தான் மார்க்சிஸ்ட் என்று இல்லை. ஆகவே சிங்காரவேலர் மார்க்சிஸ்டாக இருந்தார் என்றால் அவர் ஒரு கட்சியையும் தொடங்கிய காரணத்தினால் அவர் அந்த கட்சியை சார்ந்தவர் என்கிற அடையாளத்தை அவர் கொண்டிருந்தாலும் அடிப்படையில் மனித குலத்தில் பாகுபாடு கூடாது, ஆதிக்கம் கூடாது, ஒடுக்குமுறை கூடாது, சுரண்டல் கூடாது. இதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம் என்பது, மார்க்சிசம் என்பது 3 கொள்கை பகையை எதிர்ப்பது: ஆதிக்கத்தை எதிர்ப்பது, ஒடுக்குமுறையை எதிர்ப்பது, சுரண்டலை எதிர்ப்பது. சாதியின் பெயராலோ, மதத்தின் பெயராலோ, இனத்தின் பெயராலோ, மொழியின் பெயராலோ, அதிகாரத்தின் பெயராலோ, பொருளாதாரத்தின் பெயராலோ
ஒருவர் இன்னொருவர் மீது ஆதிக்கம் செலுத்துவது கூடாது. அந்த ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிறகு ஒடுக்குமுறை என்பது கையில் எடுக்க வேண்டிய நிலை வரும். அந்த ஒடுக்குமுறையும் ஆதிக்கமும் எதற்காக என்றால் பிறரின் உழைப்பை சுரண்டுவதற்காக, அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக. ஆகவே ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இதுதான் உழைக்கும் மக்களின் ஒரே பகை. இதை எதிர்க்கிற அனைவருமே மார்க்சிஸ்ட் தான். ஆதிக்கத்தை எதிர்ப்பவன் மார்க்சிஸ்ட், ஒடுக்குமுறையை எதிர்ப்பவன் மார்க்சிஸ்ட், சுரண்டலை எதிர்ப்பவன் மார்க்சிஸ்ட். இந்த மூன்றையும் எதற்காக எதிர்க்கிறோம் என்றால் சமத்துவத்திற்காக. சமத்துவம் என்றால் என்ன? எல்லோருக்கும் ஒரே அளவில் பங்களா வேண்டும், ஒரே மாதிரி கார் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரே மாதிரி சம்பளம் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு வேண்டும், எல்லோருக்கும் ஒரே தன்மையிலான உடை வேண்டும் என்பதல்ல. மனிதனை மனிதனாய் நடத்த வேண்டும் என்பதுதான் சமத்துவம். மனிதனை மனிதனாய் நடத்த வேண்டும். How do you treat others? அதுதான் சமத்துவத்தினுடைய அடிப்படை. நீ எவ்வாறு அவனை நடத்துகிறாய், எவ்வாறு மதிப்பீடு செய்கிறாய், எவ்வாறு மதிக்கிறாய். அவன் படித்தவன் இவன் படிக்காதவன் என்று வேறுபாடு பார்த்து ஒருவனை படிக்காதவனை இழிவுபடுத்துவதோ, கிராமத்துக்காரன் நகர்ப்புறத்தை சார்ந்தவன் என்கிற அடிப்படையில் கிராமப்புறத்தானை குறைத்து மதிப்பிடுவதோ, ஏழை பணக்காரன் என்கிற அடிப்படையில் பணக்கார திமிரோடு ஏழையை அடிமைப்படுத்துவதோ, முதலாளி தொழிலாளி என்கிற அடிப்படையில் தொழிலாளியை சிறுமைப்படுத்துவதோ, இதுதான் டிஸ்கிரிமினேஷன். இந்த பாகுபாடு கூடாது. என்ன படித்தாலும் படிக்காவிட்டாலும், என்ன பொருளாதார நிலை இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், பணக்காரனாய் இருந்தாலும், ஆணாய் இருந்தாலும், பெண்ணாய் இருந்தாலும், மனிதர்கள் என்று எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் என்பதுதான் சமத்துவம். ஈக்குவாலிட்டி என்பது அதுதான். ஆகவே சமத்துவத்தை பேசுவதுதான் மார்க்சியம், சமத்துவத்தை பேசுவதுதான் பௌத்தம், சமத்துவத்தை பேசுவதுதான் அம்பேத்கரியம், சமத்துவத்தை பேசுவதுதான் பெரியாரியம். வெவ்வேறு பேர்ல நம்ம சொல்றோம், இவங்க பெரியாரிஸ்ட், இவங்க அம்பேத்கரிஸ்ட். இந்த வேறுபாடு தெரியாதவன் தான் கோசுமணிக்கு செய்தி போடுகிறான், மீனவனுக்கும் திருமாவளவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று. கொள்கை புரிதல் இல்லாதவன் வெறும் சாதியாய் சிந்திக்கிறவன். நான் மீனவன், அவன் மீனவன் இல்லை. கோசுமணியும் திருமாவளவனும் மனிதர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள், சமத்துவ சிந்தனை உள்ளவர்கள். எனவே இதுதான் எனக்கும் அவருக்குமான தொடர்பு, எனக்கும் அவருக்குமான சம்பந்தம். நான் சிங்காரவேலரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் அம்பேத்கரின் சிந்தனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டும் ஒன்றுதான். கொள்கை புரிதல் உள்ளவன் எவனும் அவன் யார் இவன் யார், இவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்று பேச மாட்டான். சனாதன சக்திகள் தான் இப்படி உரையாடும். சனாதன சக்திகள் என்றால் யார்? சாதி உண்டு என்பதை நம்புகிறவன், பிறவின் அடிப்படையில் பேதம் உண்டு என்று நம்புகிறவன், பரப்பால் ஒருவன் உயர்ந்தவன், பரப்பால் ஒருவன் தாழ்ந்தவன் என்று நம்புகிறவன், பார்ப்பனர்கள் தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவன், ஆண்கள் எப்போதும் மேலானவர்கள், பெண்கள் அவர்களுக்கு கீழ்மைப்பட்டவர்கள் என்று கருதுகிறவன். இவர் எல்லாம் சனாதன கும்பல், இவர்கள் தான் சனாதன சக்திகள். இவற்றை அனைத்தையும் மறுக்கிறவர்கள் ஜனநாயக சக்திகள். சனாதன சக்திகள் ஒரு புறம், ஜனநாயக சக்திகள் இன்னொரு புறம். ஆக சிங்காரவேலரும் பண்டிதரும் ஜனநாயக சக்திகளாக இந்த களத்திலே நின்று சாதி ஒழிப்புக்காக போராடியவர்கள். அதற்காகத்தான் மார்க்சியத்தை இந்த மண்ணில் விதைக்க சிங்காரவேலர் முயன்றார், களப்பணி ஆற்றினார். பல்வேறு நெருக்கடிகளை எல்லாம் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் சந்தித்தார். கோசுமணி ஒரு கோரிக்கையை சொன்னார், உங்கள் உரையில் குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். லேடி வெல்லிங்டன் வளாகம் இருக்கிறதே, இது சிங்காரவேலருடைய குடும்பத்திற்கு சொந்தமான இடம். அப்போது இருந்த ஆங்கிலேய ஆட்சி நிர்வாகம் இவர் மீது கொண்டிருந்த பகை காரணத்தால் அந்த இடத்தை தட்டி பறித்துக் கொண்டது. அது சிங்காரவேலருடைய இடம், அவருடைய சொத்து. எனவே அதை
சிங்காரவேலர் வளாகம் என்று பெயர் சூட்ட வேண்டும். அந்த வளாகத்திற்கு, லேடி வெல்லிங்டன் வளாகத்திற்கு சிங்காரவேலருடைய சொந்த சொத்து. எனவே அந்த வளாகத்திற்கு சிங்காரவேலரின் பெயரை சூட்டுவதில் எந்த தயக்கமும் தேவையில்லை. மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு கட்டாயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதை எடுத்துச் செல்வோம் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கிழக்கு கடற்கரை சாலை கன்னியாகுமரி வரையில் போய் முடிகிறது. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு சிங்காரவேலர் சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் சார்பில் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அதை வழிமொழிகிறது. மூன்றாவது முக்கியமான கோரிக்கை, மீனவ பெருங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இவர்களை கடல்சார் பழங்குடிகள் என அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அதனால்தான் அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் பங்கேற்று அந்த கருத்தை வழிமொழிந்தேன், வலியுறுத்தினேன். பழங்குடி என்றால் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவிலே அந்நிய செலாவணியை ஈட்டி தருவது மீன்பிடி தொழில். இந்தியாவுக்கு இருக்கிற பொருளாதார நலிவை ஈடுகட்டுவது மீன்பிடி தொழில். இந்த மீனவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிறார்கள். தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பு என்கிற பெயரால் கடலை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று ஏராளமான நெருக்கடிகள். இது ஒரு பார்டர், எல்லையோரம், ஆனால் கடலோரம். ஆக இந்த கடலோரத்தில் பல வகையான உளவுத்துறையை இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறையும் வேவு பார்க்கிறது, தமிழ்நாடு அரசின் உளவுத்துறையும் வேவு பார்க்கிறது. கடலுக்குள்ளே இந்திய அரசின் படையும் நிற்கிறது. தமிழ்நாட்டு எல்லையோரத்தில் கடலோரத்தில் தமிழக அரசின் காவல்துறை பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதுவே மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை தருகிறது. அண்டையிலே இலங்கை தீவு இருக்கிறது. அங்கே நமது ஈழத்தமிழ் சொந்தங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த போராட்டம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை தருவதாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள். அதனால் தொடக்கத்திலிருந்தே ஈழ விடுதலை போராட்டத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார்கள். இது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, அவர்களுக்கு இந்திய பாதுகாப்பு தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பு என்கிற அடிப்படையில் இலங்கைக்கும் இந்திய மண்ணுக்கும் இடையிலான பகுதியை எப்போதும் கண்காணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதியில் நம்முடைய மீன்பிடி தொழிலில் பல நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. இப்போது எல்லாம் கார்ப்பரேட் மயமாகி வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். அதிலும் மோடி அரசு என்பது கார்ப்பரேட்டுகளின் செல்லப்பிள்ளை அரசு. அவர்கள் 2 காரணங்களுக்காக ஆட்சியை நடத்துகிறார்கள். ஒன்று, அவர்களின் நீண்டகால கனவு திட்டமான இந்து ராஷ்டிரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது, சனாதனத்தை மீண்டும் இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்பது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக ஒழுங்கை மறுபடியும் கட்டமைக்க வேண்டும் என்பது. அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமூக ஒழுங்கை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டுமானால் அவர்கள் அழித்தொழிக்க வேண்டியது சமூக நீதியை. சமூக நீதியை அழித்தொழித்தால்தான் அவர்கள் விரும்புகிற பழைய சமூக ஒழுங்கை நிலைநாட்ட முடியும், தக்க வைக்க முடியும். சமூக நீதி பழைய ஒழுங்கை சிதைத்து வருகிறது. கல்வி பெறாதவர்கள் எல்லாம் கல்வி பெற்று வருகிறார்கள். படிக்க வாய்ப்பில்லாதவர்கள், மறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் படிப்பை பெற்று வருகிறார்கள். பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு, அடுப்படியை விட்டு வெளியே வருகிறார்கள், வீதிக்கு வருகிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகளில் போய் அமர்ந்து ஆட்சி நிர்வாகம் செய்கிறார்கள். சட்டமன்றத்தில் அமர்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் அமர்கிறார்கள். அப்படி அடுப்படியிலேயே முடங்கி கிடந்த பெண்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமரக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதற்கு இந்த மண்ணில் இருக்கிற சமூக நீதி கோட்பாடுதான் காரணம். இதை விரும்பாத சனாதன கும்பல் சமூக நீதியை அழித்தொழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அதனால் அவர்கள் இந்து ராஷ்டிர கனவை நனவாக்குவது ஒரு திட்டம், செயல் திட்டம்.
இன்னொரு திட்டம், உலகளாவிய அளவிலே கார்ப்பரேட்டுகள் இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். அந்த கார்ப்பரேட்டுகளின் தயவோடு ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதால் அரசு துறைகளை, பொதுத்துறைகளை அனைத்தையும் தனியாருக்கு தாரை வார்ப்பது, கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பது. தனியாருக்கு தாரை வார்த்து விட்டால் சமூக நீதி கோரிக்கை எழாது. அரசு பள்ளிகளில் தானே இடஒதுக்கீடு கேட்கிறாய், அரசு கல்லூரிகளில் தானே இடஒதுக்கீடு கேட்கிறாய், அரசு நிறுவனங்களில் தானே இடஒதுக்கீடு கேட்கிறாய், நீதிமன்றங்களில் தானே இடஒதுக்கீடு கேட்கிறாய். தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீடே கிடையாது. ஆகவே இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற பொதுத்துறைகளையும் அரசு துறைகளையும் மெல்ல மெல்ல தனியார் மயப்படுத்தி விட்டால், எல்லாவற்றையும் கார்ப்பரேட் கும்பலுக்கு விற்பனை செய்து விட்டால் போதும் என்கிற அந்த உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார் மயமாதல் என்கிற கோட்பாட்டுக்கு சேவை செய்வது. இதுதான் மோடியின் இரண்டு முக்கிய நோக்கம். கார்ப்பரேட்டுகளுக்கு தொண்டு செய்வது, இந்தியாவின் பழைய சமூக ஒழுங்கை மீட்டெடுப்பது, அதற்கு சமூக நீதியை அழித்தொழிப்பது. எனவேதான் மோடி மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு முதன்மையான எதிரிகள் யார் என்றால், ஜனநாயகத்தை பேசக்கூடியவர்கள் முதன்மையான எதிரிகள், சமத்துவத்தை பேசக்கூடியவர்கள், சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் முதன்மையான எதிரிகள். அவர்கள் யார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்களின் எதிரிகள். அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவர்களின் எதிரிகள். கம்யூனிஸ்டுகளும் திராவிடியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் அவர்களின் எதிரிகள். அம்பேத்கரை வெளிப்படையாக அவர்கள் பகைத்துக் கொள்ள முடியாது. அதனால் நேரடியாக அம்பேத்கரை பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். அவருடைய சிலையை திறப்பார்கள், ஜெயந்தியை கொண்டாடுவார்கள், அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து தொழுகை வணக்கம் செலுத்துவார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அம்பேத்கரின் எண்ணங்களுக்கு நேர் எதிராக செயல் திட்டங்களை வரையறுப்பார்கள். இதுதான் இன்றைக்கு அவர்களின் நடவடிக்கை. சிங்காரவேலர் இருந்தால் இன்றைக்கு அவர் எதிர்க்கிற மிக முக்கியமான எதிரி பிஜேபியாகத்தான் இருக்க முடியும், RSS இயக்கமாகத்தான் இருக்க முடியும். உண்மையான சிங்காரவேலர் சிந்தனையை உள்வாங்கிய எவனும் சனாதன அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் திமுகவை எதிர்க்கிறார்கள்? திமுக இருக்கிறது என்பதால் தான் பெரியார் இருக்கிறார். திமுக ஆட்சியில் இருப்பதால் தான் பெரியார் அரசியல் பேசப்படுகிறது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பெரியார் அரசியல் இருக்குமா? சிலைகளை தகர்த்தெறிந்து விடுவார்கள். இன்றைக்கு வட இந்திய, கிழக்கிந்திய பகுதிகளில் கம்யூனிஸ்டுகள், திரிபுரா போன்ற இடங்களில் கம்யூனிஸ்டுகள் நிறுவிய சிலைகளை எல்லாம் தகர்த்தெறிகிறார்கள். அவர்களின் அலுவலகங்களை எல்லாம் பூட்டி போட்டு விட்டார்கள். மேற்கு வங்காளம் உட்பட கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் 11,000 அலுவலகங்கள் பூட்டி கிடக்கின்றன என்ற ஒரு தகவலை அண்மையிலே கே. பாலகிருஷ்ணன் சொன்னார். ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போது எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியர்களை இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறார்கள். அவர்கள் அரசியல் அறிவியலை சொல்லித் தரவில்லை, தொழில்நுட்பத்தை சொல்லித் தரவில்லை. மாணவர்களிடையே தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிறோம், பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள் தருகிறோம், பள்ளி குழந்தைகள் அறிவியலில் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைவதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தருகிறோம். ஆனால் இவர்கள் பள்ளியில் கொண்டு போய் காவி துண்டு கொடுக்கிறார்கள், ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுங்கள் என்று கற்றுத் தருகிறார்கள். அவர்களின் நோக்கத்தையும் தமிழ்நாட்டு தலைவர்களின் நோக்கத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு அரசியல் முரண்பாடுகள் இருந்தது உண்டு. ஆனால் அவர்தான் லேப்டாப் கொடுத்தார், சைக்கிள் கொடுத்தார். இப்போது லேப்டாப்பும் வழங்கப்படுகிறது. நாம் எப்படி பிள்ளைகளை அணுகுகிறோம், அவர்கள் எப்படி பிள்ளைகளை அணுகுகிறார்கள். நாம் சமூக நீதி வெல்கை என்று முழக்கம் கற்றுத் தருகிறோம். ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அடங்க மறுப்போம் என்கிற போர்க்குணத்தை உசுப்புகிறோம். அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை கற்றுத் தருகிறார்கள். இந்தியர்களை இந்துக்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கிறார்கள்.
இந்துக்களை மேல் சாதி கீழ் சாதி என்று பிரிக்கிறார்கள். எப்போதும் சமூகத்தை பிளவுபடுத்தியே வைத்திருக்க வேண்டும், அவர்களை ஒற்றுமைப்படுத்திவிடக் கூடாது, ஒருங்கிணைத்து விடக் கூடாது, அவர்களை எப்போதும் பிளவுபடுத்தியே வைத்திருக்க வேண்டும் என்று உத்திகளை கையாளுகிறார்கள். எந்த சாதி சங்கத்திற்கு போனாலும் அந்த சாதி சங்கத்தை பெருமையாக பேசுவார்கள். ஏனென்றால் சாதி உணர்வை தூண்டி அதை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. சாதி உணர்வை தூண்ட தூண்ட மத வெறி உருவாகும். அதுதான் உத்தி, ஸ்ட்ராட்டஜி. நீ மொழி உணர்வை தூண்டினால் சாதி உணர்வு பின்னால் போய்விடும். நீ பெரியாரியத்தை கற்றுத்தந்தால் சாதி உணர்வு பின்னால் போய்விடும். நீ மார்க்சியத்தை கற்றுத்தந்தால் எந்த அடையாளமும் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு பொது உணர்வு, பொது உடைமை உணர்வு என்பது மேலோங்கும். அடையாள அரசியல் வேண்டாம் என்கிற எண்ணம் மேலோங்கும். எனக்கு எந்த அடையாளமும் வேண்டாம், மொழி அடையாளம் கூட தேவையில்லை, இன அடையாளம் தேவையில்லை. பாகுபாடுகளுக்கு எதிராக போராடுவது என்பதுதான், சுரண்டலுக்கு எதிராக போராடுவது என்பதுதான், அந்த போர்க்குணம் தான் நமக்கான அடையாளம் என்று கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், லெனினிஸ்டுகள் தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவேதான் சாதி உணர்வு முனைமெழுங்கிவிடக் கூடாது என்று சாதி உணர்வை திரும்ப திரும்ப ஊட்டிக்கொண்டே இருக்கிறது இந்த கும்பல். சனாதன அரசியலுக்கு நேர் எதிரான அரசியல் சிங்காரவேலரின் அரசியல். சங் பரிவார் கும்பலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த கொள்கை சிங்காரவேலரின் கொள்கை. சிங்காரவேலரின் கொள்கையை உயர்த்தி பிடித்தால் நாம் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற முடியும். அடையாளத்தை பேசக்கூடாது என்று நான் உங்களிடத்தில் சொன்னாலும் புரிதலுக்காக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அது சொல்லக்கூடாது என்றாலும் சொல்லுகிறேன், சொல்ல விருப்பமில்லை ஆனாலும் சொல்லுகிறேன், விழிப்புணர்வுக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகமே வியந்து புருவங்களை உயர்த்தி எப்படி இந்த மாவீரன் என்று போற்றக்கூடிய அளவுக்கு உலகின் கவனத்தை ஈர்த்த மேதகு பிரபாகரன் மீனவர் குடியில் பிறந்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அண்ணன் அவர்களோடு நான் மணிக்கணக்கில் உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். பெருமைக்காக சொல்லவில்லை, தம்பட்டம் அடிப்பதற்காக சொல்லவில்லை, வரலாற்றை சொல்கிறேன். சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன், 2002 வன்னியிலும் சந்தித்திருக்கிறேன், 2004 மீண்டும் சந்தித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு வன்னியில் தனிமையில் உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியலை நாம் அறிந்திருப்பதை விட நுணுக்கமாக புரிந்திருப்பவர், அறிந்திருப்பவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள். அப்போது இந்த வரலாற்றை எல்லாம் என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டார். வல்வெட்டித்துறையில் அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு நேர்ந்த எதிர்ப்பை பகிர்ந்து கொண்டார். அவருடைய அருமை துணைவியார் மதிவதனி அவர்களை காதலித்த போது அந்த தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது அந்த சமூகத்தில் இருந்த இளைஞர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்பையும், மதிவதனி அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்பதையும், அதனால் நேர்ந்த மோதலையும், அதில் ஏற்பட்ட பலிகளையும் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். வேறு வழி இல்லாமல் ஒரே நாளில் நான் நடத்திய ஆபரேஷன், அவர் சொன்ன வார்த்தை, நான் நடத்திய அந்த தாக்குதலில் 14 பேரை நான் கொல்ல வேண்டியிருந்தது. ஏனென்றால் மதிவதனி வேறு சாதி, நான் வேறு சாதி என்று எங்கள் காதலுக்கு இடையிலே சாதிய முரண்களை கூர்மைப்படுத்தியதை நான் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அந்த தாக்குதலில் ஈடுபட்டேன் என்று சொன்னார். அவர் எல்லோரும் பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கரையான் என்கிற மீனவர் குடியில் பிறந்தவர், பூர்வீக குடியில் பிறந்தவர், இந்த மண்ணின் மைந்தர் என்கிற பெருமைக்குரிய குடியில் பிறந்தவர். அவரே சொன்ன வாக்குமூலம் வரலாற்றுக்காக, எப்படியெல்லாம் எதிர்ப்பு எழுந்தது என்பதை பகிர்ந்து கொள்வதற்காக, விடுதலை புலிகளிடையே சாதி இல்லை என்பதை சொல்லுவதற்காக, ஈழத்தில் ஒரு காலம் சாதி உருவாகாது என்பதை சொல்லுவதற்காக. ஏன் அது நிகழ்ந்தது என்றால், நான் மானுடத்தின் தமிழ்கூட நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றுகிற போது 5 நிமிடங்கள் உரையாற்றினேன், 5 10 நிமிடங்கள். அப்போது நான் ஒரு கோரிக்கை வைத்தேன்.
அதற்கு முன்பு அவரை நான் வன்னியில் பார்க்கவில்லை. நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அவரை சந்திக்க போகிறேன். அப்போது சொன்னேன், நீங்கள் இப்படியெல்லாம் யுத்தம் நடத்துகிறீர்கள், எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. நீங்கள் ஈழத்தை வென்றெடுத்து விட்டால் மலரப்போகும் ஈழத்தில் சாதி இருக்குமா, சாதி இருக்காதா, உங்கள் எதிர்கால செயல் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சொத்து பத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு நம்முடைய தமிழ் சொந்தங்கள் ஓடி போய் இருக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போய் இருந்தாலும் சாதியை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்வதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவர்கள் மறுபடியும் ஈழத்திற்கு வருவார்கள். அப்போது சாதியோடு வருவார்களா, சாதி இல்லாமல் வருவார்களா என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். நான் பெரியாரின் மாணவன் என்பதால், அம்பேத்கரின் பிள்ளை என்பதால் இந்த கேள்வியை வைக்க வேண்டிய நிலையில் இருந்து அப்போது அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த கவிஞர் புதுவை ரத்தினதுரை அவர்கள் ஆவேசமாக என் கையில் இருந்த ஒலிவாங்கியை பிடுங்கி பேசினார். நாங்கள் பிரபாகரனின் வார்ப்புகள், நாங்கள் உருவாக்க போகிற தமிழீழத்தில் சாதி இருக்காது, சாதி இருந்தால் அந்த ஈழம் எங்களுக்கு தேவைப்படாது என்று சொன்னார். அதன் பிறகுதான் நான் வன்னிக்கு போனேன். வன்னிக்கு போகிற போது எல்லோரோடும் சேர்ந்து சந்தித்தோம், உணவு எடுத்துக்கொண்டோம். என்றாலும் அடுத்த நாள் அதிகாலையில் 5 மணிக்கு என்னை வர சொல்லி தனிமையில் சந்தித்து பேசும்போது இவற்றையெல்லாம் பகிர்ந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெருமைப்படுவதற்கு என்னென்னவோ இருக்கிறது. சிங்காரவேலரின் வழித்தோன்றல் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் விட மாவீரன் மேலகு பிரபாகரன் அவர்களின் குருதி சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. எழுச்சி பெறுவதற்கு எத்தனையோ தரவுகள் இருக்கின்றன. மீனவர் பெருங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். அரசியல் சக்தியாக எழுச்சி பெறாத காரணத்தினால்தான் மீனவர் சமூகத்தில் இருந்து இன்றைக்கு நம்மால் சட்டமன்ற உறுப்பினர்களை தனியே உருவாக்க முடியவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க முடியவில்லை என்று கோசுமணி அவர்கள் இங்கே தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டினார். விடுதலை சிறுத்தைகளின் 4 உறுப்பினர்களும் மீனவ பிரதிநிதிகள் என்று நம்புகிறேன். அதைவிட முக்கியமாக சொல்லுகிறேன், விடுதலை சிறுத்தைகளின் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மீனவ பிரதிநிதிகள் என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். மேடைக்காக நான் பேசுகிறவன் அல்ல, பேசிவிட்டு பிறகு மறந்து போகக்கூடியவன் அல்ல. நீங்கள் அழைப்பதற்கு முன்பே, இந்த விருது தருவதற்கு முன்பே, இப்படி பேசுவதற்கான வாய்ப்பை தருவதற்கு முன்பே, நீங்கள் சொல்லாமலேயே, நீங்கள் பேசாமலேயே மீனவர்களின் பிரச்சனையை பேசியவன் திருமாவளவனும் ரவிக்குமாரும். நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தில் இருக்கிற நெருக்கடிகள் மீனவ சாதாரணமான கட்டுமர தொழிலாளி உட்பட அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளை நீக்க வேண்டும் என்று ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்து அந்த சந்திப்புகளில், அந்த கமிட்டி கூட்டங்களில் பேசினார். பிறகு நானும் அவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு தனித்தனி கடிதம் எழுதி அவரிடம் போய் கொடுத்து 1 மணி நேரத்திற்கு மேலாக எங்களோடு பேசினார். என்னன்னா, நீங்க லைசன்ஸ் வாங்கணுங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறீங்க, அந்த லைசன்ஸ் வேண்டாம், அந்த வார்த்தையை எடுக்க வேண்டும். நாங்கள் சொன்ன 3-4 திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய சட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று திருத்தங்களை கொண்டு வந்துதான் சட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். நாங்கள் சட்டமே கூடாதுன்னு சொன்னோம். இல்லைன்னா அந்த திருத்தம் எல்லாரும் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் உள்ள போகணுங்கிற நிலையை ரிஜிஸ்டர் பண்றது ரைட்டு, பதிவு பண்றதோட விட்டுருங்க. பதிவு பண்ணணுங்கிற வார்த்தை மட்டும் போதும். மீனவ சமூகத்தின் வாக்குகளுக்காக இதை சொல்லவில்லை, இது விடுதலை சிறுத்தைகளின் கடமை என்பதற்காக சொல்லுங்கள். விளிம்பு நிலை மக்களை அதிகாரமயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்கம். யாரெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அதிகாரத்தை நுகர முடியாதவர்களாக இருக்கிறார்களோ, அரசியல் சக்தியாக வலிமை பெற முடியாமல் சிதறி கிடக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் அரசியல்படுத்தி அதிகார வலிமை உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்கம், அதற்காகத்தான் கட்சி. To empower the marginalized people, விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களை அதிகார வலிமை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயக்கம். ஒடுக்குமுறையை எதிர்ப்பதற்காகத்தான் இயக்கம். சூது சூழ்ச்சி செய்து நம்மை சாதி உணர்வாலும் மத உணர்வாலும் கட்டி போட்டு நம்மை சுரண்ட துடிக்கிற சனாதன சக்திகளை அடையாளப்படுத்துவதற்கும் அம்பலப்படுத்துவதற்கும் தான் இயக்கம். அதற்காகத்தான் இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே
மீனவ பெருங்குடி மக்களின் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசின் கவனத்திற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துச் செல்லும். குறிப்பாக லேடி வெல்லிங்டன் வளாகத்திற்கு சிங்காரவேலரின் பெயரை சூட்ட வேண்டும். அங்கே அவருக்கு ஒரு மணிமண்டபத்தை எழுப்ப வேண்டும் என்றும், இந்த கிழக்கு கடற்கரை சாலை சிங்காரவேலர் சாலை என அறிவிக்க வேண்டும் என்றும், மீனவ பெருங்குடி மக்களை கடல்சார் பழங்குடி மக்கள் என்று அறிவித்து பழங்குடியினர் என்ற அடிப்படையில் அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் போராடும், குரல் கொடுக்கும் என்பதை சொல்லி இந்த மகத்தான விழாவில் சிங்காரவேலர் என்கிற விருதினை வழங்கி என்னை பெருமைப்படுத்திய என்று சொல்வதற்கு பதிலாக எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பெருமைப்படுத்திய கோசு மணி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.